இந்த ப்ராப்ளம் பாருங்க. which of the following is not a measure of dispersion? கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பரவல் அளவை இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பரவல் அளவைனா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, பரவல் அளவையானது மதிப்புகள் பரவி உள்ளதை பற்றி அறிய உதவும். மேலும் ஒரு தரவில் கொடுக்கப்பட்டுள்ள தரவு புள்ளிகள் இந்த தரவில் எவ்வாறு பரவி உள்ளன என்ற கருத்தை தெரிவிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வீச்சு, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டு கெழு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மையப்போக்கு அளவைகள்ல வந்திருக்கு. மையப்போக்கு அளவைகள்னா முழு புள்ளி விவரங்களையும் குறிக்கத்தக்கதான ஒரு தனி மதிப்பீடு என்னாகும். இந்த எண்ணை மையப்போக்கு அளவு அல்லது சராசரி எனவும் கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதை இங்கிலீஷ்ல பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் tendency. It is often convenient to have one number that represents the whole data. Such a number is called measures of central tendency. The measures of central tendency usually will be near to the middle value of the data. Most common among them are arithmetic mean, median, mode. Arithmetic mean, median, mode இதெல்லாம் பாத்தீங்கன்னா central tendency. இங்க கொஸ்டினை பாருங்க, arithmetic mean வந்து அப்போ dispersion கிடையாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் இதோட ஆன்சர். ஆல்சோ வந்து டிஸ்பர்சனுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கிலீஷ்ல என்னென்னு பார்க்கலாமா? ரேஞ்சு, மீன் டிவியேஷன், குவார்டர் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சனோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் தான். ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, நாட் அண்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன் தானே கேட்டிருக்காங்க. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன், இது மட்டும் கிடையாது.